இப்போ இதெல்லாம் ரெக்டாங்கிளோட ஃபார்முலாஸ், ஸ்கொயரோட ஃபார்முலாஸ்ல இப்போ நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆல் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள், ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லலாமா, அல்லது ஆல் ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? இதுல எது கரெக்ட்? ஆர் ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ், ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ், இதுல எது கரெக்ட்ப்பா? ஏ கரெக்டா, பி கரெக்டா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இன்னும் இருக்கும். சம் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர், சம் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ், இப்படி வரும். இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ப்பா தெரியுமா? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி கொஸ்டின். ரைட்டா? இதுக்கு இப்ப இந்த சினாரியோ எடுத்தோம்னா நம்ம சொன்னதுல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா இதுல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கா? 5 5 5 5. இங்கேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இருக்கு. அப்ப இதையும் ரெக்டாங்கிள்னு சொல்லலாம், இதையும் ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் தானே. இது 5, இது 10. இப்படி சொன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது ரெண்டுமே ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஆனா ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கணும். இங்க எல்லா சைடும் ஈக்குவலா இல்ல. அப்போ இது ஸ்கொயர் கிடையாது. அப்போ ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஆக முடியாது. ஆனா ஸ்கொயரு ரெக்டாங்கிள் ஆகலாம். அப்போ ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ங்கிறது தான் கரெக்ட். எல்லா ரெக்டாங்கிளும் ஸ்கொயர் ஆக முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரைட்டா? ஸோ இது மாதிரி ப்ராப்பர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். கட் ஆகிற ஆங்கிள்லாம் கேட்டிருப்பான். கட் ஆகிற ஆங்கிள்லாம் 90 டிகிரி. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஸோ இதுல பேசிக் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோமா? இப்போ ரெக்டாங்கிளோட பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்தது சொன்னேன்? டயகனல் அப்படின்னா இது ஒரு இதுல 90 டிகிரில கட் ஆகும்னு சொன்னோமா? அப்போ இந்த டயகனல் அப்படிங்கிற விஷயம் இது வந்து அந்த பிதாகரஸ் தியரத்துல வர மாதிரி இந்த ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதான் இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அது டயகனலுக்கான ஃபார்முலான்னு எழுதிடலாம். பெரிமீட்டர் அப்படின்னா 2L 2B, அதை அப்படியே காமனா எடுத்து போட்டோம். இதே இதுதான் ஸ்கொயருக்கு வரப்போகுது. இப்போ ஏரியா அப்படின்னு சொன்னா இது ரெண்டும் சேமா, எல்லும் பியும் சேமா. இப்போ ஏ இன்டூ ஏ என்ன வரும்? ஏ ஸ்கொயர். ஏ இன்டூ ஏ, ஆப்போசிட் சைடை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏ இன்டூ ஏ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா ஏ இன்டூ ஏ என்ன வரும்? ஏ ஸ்கொயர். ரைட்டா? சரி, அதே மாதிரி டயகனல் அப்படின்னு வரும்போது இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிள். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், அதாவது 2 ஏ ஸ்கொயர் வருதா? அப்போ ரூட் 2 ஏ ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர் தானே. அப்போ 2 ஏ ஸ்கொயர்னு வரும். ரூட்ல போட்டாச்சு. திரும்ப அப்போ என்ன எழுதலாம்? ரூட் 2 ஏ ஸ்கொயர் ரூட் எடுத்தா தனியா ஏ அப்படி வந்துடும். அப்போ ஒரு டயகனலோட வேல்யூ ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ரூட் 2A அல்லது ஏ ரூட் 2 அப்படி சொல்லலாம். ரைட்டா? ஆனா ரூட் 2 இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் ரூட், இதுக்கு ரூட் கிடையாது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்து வெளில அனுப்பியாச்சு. ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு, ஏன்னு வெளில சொல்லியாச்சு. இது டயகனல். ரைட்டா? அப்போ பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னா இங்க ஒன்னு ஒன்னு கால்குலேட் பண்ண வேணாம். எல்லும் பியும் சேம். அப்ப எல்பி சேம்னா ஏ 2A, இன்னொரு வெளில ஒரு 2 இருக்கு. இப்போ 2 இன்டூ 2A 4A வரும். அப்படி இல்லை நீங்களே சொல்லிடலாம். ஏ மொத்தம் 4A இருக்கு. பெரிமீட்டர் 4A. ரைட்டா? ஸோ இதுதான் ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் உள்ள ஃபார்முலா. ஸோ ரெக்டாங்கிள் இருந்து தான் ஸ்கொயரோட ஃபார்முலா வந்தது. இது தெரிஞ்சதுன்னா அடுத்தடுத்த இது நம்ம போகும்போது ஈஸியா இருக்கும். 2Dல ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். ரைட்டாப்பா? இது ரெக்கார்டடாகவும் திரும்ப தரேன். ஃபார்முலாஸை நோட் பண்ணுறதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்கார்டடாக தரும்போது அதையும் வீடியோவாக பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த ரெக்டாங்கிள் முடிஞ்சது, ஸ்கொயர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஷேப் போகிறோம்னா ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் ஷேப் போகும்போது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிளில் எது ரொம்ப முக்கியம்? பேசிக் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏரியாக்கான ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இதுதான் பேசிக் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா. ரைட்டா? ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஹாஃப் பிஹெச்னு போட்டுட்டு இருக்கோம். அது வந்து ஹாஃப் பிஹெச் வந்து இது எதுக்குன்னா, இது நார்மல் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு கிடையாது. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் இது வரும். சரி, அப்போ இதை அடுத்து பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது வேண்டாம். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இதுதான் பேசிக் ஃபார்முலா. ரைட்டா? இதுல எஸ் அப்படின்னா என்னன்னா செமி பெரிமீட்டர் அப்படின்னு அர்த்தம்ப்பா. செமி பெரிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ செமி பெரிமீட்டர்னா என்ன? பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குப்பா, சும்மா ஏ பி அண்ட் தென் சி. பெரிமீட்டர்னா என்ன? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ரைட்டா? இதான் பெரிமீட்டர். ஏபிசி 3 சைடு இருக்கா? அப்போ ஏபிசி போடுவோம். இப்போ செமி பெரிமீட்டர்னா செமி அப்படின்னா பாதி, இதுல பாதி. ரைட்டா?
இப்போ எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இது. எஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்படி போடுவோம். சரியா? இது செமி பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. ரைட்டா? ட்ரையாங்கிள் எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி ஆன்சர் போடலாம். எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இதில் அப்ளை பண்ணி ஃபார்முலா போடலாம். சரியா? அடுத்ததுப்பா, இது எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அடுத்தது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா √3/4 a². ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன? √3/4 a². இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு மட்டும்தான் ரூட், இதுக்கு கிடையாது. இது ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ரைட்டா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரியே ஏரியா ஆஃப் ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? ஸோ ஐசாசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரியுமா? ஏரியா ஆஃப் ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள். Half into b into square root of a² minus b²/4. இதான்ப்பா ஏரியா ஆஃப் ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ரொம்ப ரேர், இது கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள்னா ஐசாசெலஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரியுமா? ஐசாசெலஸ் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன? டூ சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். அப்படி இருந்தா அது ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள். இது 3 சைடு ஈக்குவல், இது 2 சைடு ஈக்குவல். சார் அப்போ எல்லா சைடுமே டிஃபரெண்டா இருக்குன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் இந்த ஃபார்முலா. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண போறோம். ரைட்டா? இந்த ஃபார்முலாஸை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு எந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம்னா இந்த ஃபார்முலா. எப்போதுமே இந்த ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ட்ரையாங்கிளோட பேசிக் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா மறந்துட்டேன் சார், இல்லது இந்த ஃபார்முலா மறந்துட்டேன் சார், இது ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஃபார்முலா மறந்துட்டேன், இதெல்லாம் மறந்துட்டா பிரச்சனையே கிடையாது. இந்த ரெண்டும் மறந்துட்டா இது 3 சைடு ஈக்குவல், இது 2 சைடு ஈக்குவல். ஈக்குவலா இல்லை, எல்லா சைடுமே வெவ்வேறு இருக்குன்னா இந்த ஃபார்முலா. அப்போ 3 சைட்ஸ் ஈக்குவல், 2 சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆல் சைட்ஸ் டிஃபரெண்ட் அப்படின்னா இது. ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு இதில் எந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலானா அதை நான் சொன்னேன், இந்த எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி தான் ஃபார்முலா. ரைட்? உதாரணத்துக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் எல்லா சைடும் 4 4 4 அப்படி வச்சுக்கலாமா? நம்ம பேசிக் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி அண்ட் தென் எஸ் மைனஸ் சி. எஸ்னா என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. அப்போ 4 4 4 ஏபிசி டிவைட் பை 2ன்னு எழுதிருக்குமா? 4 + 4 + 4 12/2 6. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இன்ட்டு 6 மைனஸ் ஏனா இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6 மைனஸ் 4னா 2, இன்னொரு 6 மைனஸ் 4க்கு ஒரு 2, இன்னொரு 6 மைனஸ் 4க்கு ஒரு 2. சரியா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது எப்படி எழுதலாம்? 6 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. சரியா? இப்போ என்ன ஒரு ஆன்சர் லாஸ்டா? இது வந்து என்ன வரும்? 2 2க்கு ஒரு 2 வெளியில, இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில, இந்த √3 மட்டும் அப்போ தனியாக உள்ள இருக்கும். அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 4√3 அப்படின்னு வருது. ரைட்டா? அதாவது 2 2க்கு ஒரு 2 வெளில, இந்த 2 2க்கு ஒரு 2 வெளில, 4√3 அப்படின்னு வருதா? இதே இது நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், சாரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? √3/4 a² அப்படின்னு படிச்சோம். a² என்ன? ஏங்கிறது என்ன? இங்க இருக்கிற வேல்யூ எல்லாம் சேமா இருக்கு, அப்போ 4 தான். 4² அப்படின்னு படிப்போம். 4² என்ன? 4 × 4. இந்த 4க்கு இந்த 4 கேன்சல், 4√3. ரைட்டா? இப்போ இந்த ஃபார்முலால போட்டாலும் இந்த ஃபார்முலால போட்டாலும் ஒரே ஆன்சர் வருது. தெரியுதா?
இந்த ஃபார்முலால போட்டாலும் அந்த ஃபார்முலால போட்டாலும் ஒரே ஆன்சர் வரும். கரெக்டா? இப்போ அதே மாதிரி இன்னொரு ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள் எடுத்து ப்ரூவ் பண்ணலாமா? ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள்ல இந்த ரெண்டு சைடு சேமா இருக்குன்னு வச்சுப்போம். இது ரெண்டும் 10 இது 5 அப்படின்னு வச்சுப்போம். ரைட்டா? இது ரெண்டும் 10 இது 5. இல்ல 5 வேணாம், இல்ல வேற ஏதாவது நம்பர் வச்சுக்கணும்னா நம்மள தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நம்பர். ரைட்டா? ஸோ இது ரெண்டும் 10 இது வந்து ஒரு 8ன்னு வச்சுப்போம். சும்மா இது 10 இது 10 இது 8 இப்படி இருக்கு. இப்ப இந்த ஃபார்முலா என்ன சொல்லுவோம் நமக்கு ஆக்சுவலா இதுல என்ன ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? half into b. ரைட்டா? இந்த ஏபில இதுல யாரு ஏ யாரு பின்னா சேமா இருக்கிற சைட்ஸ் ஏ. ஏ எப்போதுமே சேம் சைட்ஸுக்கு ஏங்கிற ஃபார்முலா வந்துடும். இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கூட பாருங்க, √3/4 ஏ ஸ்கொயர், √3/4 ஏ ஸ்கொயர். அப்ப ஏங்கிறது எப்போதுமே சேம் சைட்ஸை ரெப்ரசென்ட் பண்றது. ஏங்கிறது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால எங்க போனாலும் சேம் சைட்ஸை ரெப்ரசென்ட் பண்றது. அப்போ இங்கே 10ங்கிறது தான் ஏ, இதுதான் பி. ஏன்னா ஃபார்முலால யாரு ஏ யாரு பின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த 10ங்கிறது ஏ, இது பி. எல்லா இடத்துலயுமே சேம் சைட்ஸை ரெப்ரசென்ட் பண்றது ஏ. இப்போ நம்ம ஸ்கொயர்ல கூட எல்லா சைடும் சேமா இருக்குமா, அப்ப ஏன்னு வச்சுக்கிட்டோம். இதே மாதிரி இப்போ சொல்லணும்னா half into b into √of a square minus b square divided by 4. இப்படி தானே இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இது பார்க்கலாமா? half into b னா என்ன 8 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா என்ன 100. b ஸ்கொயர்னா என்ன 8 ஸ்கொயரா 64 divided by 4. 64/4க்கு என்ன வரும்? இந்த 2 8 அடிச்சிடலாமா? 2 8 அடிச்சா 4. சரி ரைட் 4. ரைட்டா? இது 100 64/4னா 16. 100 minus 16 என்ன வரும்? 100 minus 16னா 84. இந்த 84 பிரிக்கலாம். 84 எப்படி பிரிக்கிறேன்? 4 into 21 இப்படி பிரிக்கிறேன். 4 into 21 தானே 84. இந்த 4 ரூட் எடுத்து வெளில அனுப்புனா 4 ரூட் எடுத்தா 2, இந்த 2 வெளில வந்தா 2 into 4 8 √21 அப்படின்னு வருது ஆன்சர். இதுல இது ஐசாசெலஸ் ட்ரையாங்கிள் ஃபார்முலால அப்ளை பண்ணோம் 8 √21 வருது இப்போ ஆன்சர். இதே நம்ம நார்மல் ஃபார்முலா, எனக்கு ஐசாசெலஸ் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா இந்த மாதிரி கஷ்டமான ஒரு ஃபார்முலா மறந்துட்டேன். என்ன பண்ணலாம்? √s into s minus a s minus b and then s minus c. sங்கிறது என்ன ஃபர்ஸ்ட்? செமி பெரிமீட்டர். அப்படின்னா பெரிமீட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. செமினா பாதி. 10 10 20 28 28ல பாதி 14. ரைட்டா? அப்ப √of 14 into 14 minus 10 4. 14 minus 10 4. 14 minus 8 அதான் 3 சைடையும் மைனஸ் பண்ணும். அதானப்பா இந்த செமி பெரிமீட்டர்ல 14 into 14 minus 10 14 minus 10 14 minus 8 என்ன வரும் 6. ரைட்டா? ரெண்டு 4 ரூட் எடுத்தா ஒரு 4 வெளியில. இந்த 14ஐயும் 6ஐயும் பிரிச்சு எழுதுனா 2 into 7 2 into 3 இப்படி பிரிப்போமா? இது 14ஐ பிரிச்சு 2 into 7 6ஐ பிரிச்சு 2 into 3 ரெண்டு 4க்கு ஒரு 4 வெளில அனுப்பிட்டேன். அப்போ 4 into இந்த 2 வெளியில வந்துருமா? 2 7 into 3னா 21. அப்போ 8 √21 இதே மாதிரி வந்துருச்சு. தெரியுதா? இப்போ எனக்கு எந்த ஃபார்முலாவா இருந்தாலும் எனக்கு அப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மறந்து போச்சு, பிரச்சனை இல்லை. ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மறந்து போச்சு, பிரச்சனை இல்லை. எது முக்கியம்? ஏரியா ஆஃப் அண்ட் ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன √s into s minus a s minus b s minus c இதுதான் வந்து ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட. ஸ்கேலின் ட்ரையாங்கிள்னு அர்த்தம் இது வந்து எல்லா சைட்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ எனக்கு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருந்தாலும் சரி, ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல் தான் ஐசோசெலஸ் சொல்லுவோம். அதோட ஃபார்முலாவும் சரி, எனக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்முலாவும் சரி, எதில் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம்? ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ தனித்தனியாக ஃபார்முலா மெமரைஸ் பண்ணீங்கனாலும் ஓகே. இல்லை எனக்கு ஒரே ஃபார்முலாவை வச்சுக்கிறேன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா √s into s minus a into s minus b into s minus c அதை போட்டோம்னா சிம்பிள் ஆன்சர் கிடைக்கும். அப்போ அதே தான் ஏரியா ஆஃப் அண்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பார்த்தோம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்த்தோம். இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அதுதான் ஜென்ரல் ஃபார்முலாவில் மோஸ்ட்லி எல்லாம் எழுதிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. அது எதுக்கு மட்டும்தான்னா ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா half into base into height. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுதானே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இது என்னன்னு சொல்லுவோம் 90 டிகிரி. அப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது பேஸ். பேஸ்னா அடித்தளம் சொல்லுவோமா? ஸோ இப்போ இது பேஸு, இது ஹைட். இதுக்கு பேர் எல்லுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஸ்லாண்ட் ஹைட். இதுக்கு பேரு எல்லுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஸ்லாண்ட் ஹைட். அப்போ ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அது மாதிரி ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ ஸ்லோப்புன்னு கொடுப்பான், அல்லது ரைட் இதுன்னு கேட்பான். இது எனக்கு வந்து ஸ்லோப்போ அல்லது ஸ்லாண்ட் ஹைட்டோ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது என்னன்னு கஷ்டப்பட்டு இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்லாம் யோசிக்காதீங்க. பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணிடுங்க. √of
பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுத்தோட ஸ்கொயர் ரூட் தானே இது. ரைட்டா? அப்போ ஸ்லோப்போ ஸ்லாண்ட் ஹைட்டோ கேட்குறாங்கன்னா ட்ரையாங்கிளில் என்ன சார் வரும்? ஸ்லோப்பு என்ன ஸ்லாண்ட் ஹைட் வரும்னு கேட்காதீங்க. அந்த பிதாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா தான். பேஸும் ஹைட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதான். அது அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் தான் அந்த ஸ்லாண்ட் ஹைட் அல்லது ஸ்லோப். ரைட்டா? ஸோ எனக்கு வந்து பேஸ் கொடுத்துருப்பான், ஹைட் கொடுத்துருப்பான். எனக்கு பேஸும் ஹைட்டும் தான் கொடுத்துருக்காங்காதீங்க. இந்த நார்மல் பித்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா தான். ரைட்டா? ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஃபார்முலாவை மறந்துட்டீங்கன்னாலும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபார்முலாவை மறந்துட்டீங்கன்னாலும், இதையும் நம்ம ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ஃபார்முலால போடலாம். அதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இதே ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? இதே இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. திரும்ப ரெக்கார்டட் வீடியோ பார்த்து வேணாலும் இல்லைன்னா ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதே ஃபார்முலாவை இன்னொரு செட்ல இப்போ எழுத போறோம். எப்படின்னா இதே மாதிரி ஸ்கேலின் மாதிரியே தான். நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இதுல வந்து பேஸ் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான்ப்பா. பேஸ் வந்து 6, ஹைட் வந்து 8. இதை நான் வந்து அந்த 3:4:5 ரேஷியோக்காக இப்படி எழுதுறேன். ட்ரிப்ளெட்னு வரும். ட்ரிக்னாமெண்ட்ரியில் வரும்போது பார்க்கலாம், இல்லை இப்போ கூட வேணாலும் சொல்கிறேன். ரைட்டா? இதில் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ பேஸ் வந்து 6, ஹைட் வந்து 8. என்ன ஒரு ஆன்சரு? 2, 6 அடிச்சா 3, 3 into 8 என்ன ஒரு ஆன்சரு? 24 எக்ஸாக்டா. ரைட்டா? சார் எனக்கு இது இந்த ஃபார்முலாவில் நான் போடணும் அப்படின்னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதை அவன் கொடுக்க மாட்டான், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் 8 6 தான் கொடுப்பான். இந்த வேல்யூ அப்போ நம்மளா கண்டுபிடிக்க தெரியும். நமக்கு அது பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சதுன்னா சிம்பிள். என்ன பண்ணுவோம்? 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயரா? 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா 36. இது ஒரு 8 ஸ்கொயர்னா 64. 100ன்னு வரும். 100 ரூட் எடுத்தா 10. அப்போ 3 சைட் கிடைச்சிச்சு. 8, 6, 10. எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 8 plus 6 14, 14 plus 10 24. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 24 இன்டூ 24 மைனஸ், அதாவது எஸ்ஸோட வேல்யூ சார் 24ன்னு போட்டோன்னா இந்த பிரச்சனை தெரியுமா? இதில் என்ன பண்ணணும்? செமி பெரிமீட்டர்னா பாதி போடணும்ல, அதை விட்டுட்டேன் ஆக்சுவலாக. 8 plus 6 14, 14 plus 10 24. 24ல் பாதி தானே செமி பெரிமீட்டர். இப்போ 12. ரூட் ஆஃப் 12 இன்டூ 12 மைனஸ் 8 என்ன வரும்? 12 மைனஸ் 10, 12 மைனஸ் 6, 6. சரிக்கா? இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 4 இன்ட்டு இது ஒரு 12. ரெண்டு 12 ரூட் எடுத்தால் ஒரு 12. 4 ரூட் எடுத்தால் 2. 12 இன்ட்டு 2 24. இதுவும் 24, இதுவும் 24. சேம். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையும் இந்த ஃபார்முலால போடலாம். ஐசாசெலஸ் ட்ரையாங்கிளையும் இந்த ஃபார்முலால போடலாம். அதே மாதிரி ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளையும் இந்த ஃபார்முலால போடலாம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு எப்போதுமே என்ன ஃபார்முலான்னா இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? இந்த ஃபார்முலாவை என்னைக்குமே மறக்க கூடாதுப்பா. இந்த ஃபார்முலா வச்சு போட்டோம்னா எப்போதுமே ஆன்சர்ஸ் ஈஸியா போடலாம். ரைட்டா? அப்போ எனக்கு பேசிக் ஃபார்முலால 3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் தனித்தனியா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா ஆஃப் பிஹெச், ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா √3/4 a ஸ்கொயர், ஐசாசெலஸ் ட்ரையாங்கிளுக்கான ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இந்த இந்த 3 ஃபார்முலாஸ்க்கும் காமன் ஒரே ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அதுதான் காமன் ஃபார்முலா. ரைட்டா? இது ட்ரையாங்கிள் பா. ட்ரையாங்கிளோட கான்செப்ட் இவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம 2Dல என்னென்ன பார்த்துருக்கோம்? ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அண்ட் தென் இப்போ பார்த்தது ட்ரையாங்கிள். ஓகேவா? அடுத்தது சர்க்கிள். சர்க்கிளோட கண்டினியூஷன் யாருன்னா செமி சர்க்கிள். சர்க்கிளோட ஏரியாக்கு எல்லாருக்குமே ஃபார்முலா மோஸ்ட்லி தெரியும், πr ஸ்கொயர். ரைட்டா? சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா 2πr. ரைட்டா? இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் 2πrக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பையோட வேல்யூ எல்லாருக்குமே எப்போதுமே தெரியும். பையோட வேல்யூ 22/7. இதோட அர்த்தம் தான்ப்பா இந்த இது. 22/7க்கு என்ன அர்த்தம்னா 7 மீட்டர் டயாமீட்டரா இருந்தா சுற்றளவு 22 வரும். ரைட்டா? சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது 7 டயாமீட்டருக்கு 22 சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். இது பழைய இதுல ஆசாரிலாம் வச்சிருந்த கணக்கு. அந்த கணக்கு தான் ஆக்சுவலா பையன வேல்யூவா மாத்தினாங்க. அதாவது 7 டயாமீட்டருக்கு ஒரு வீலோட சுத்தளவு, அது இந்த ஆசாரிலாம் முன்னாடி இந்த மாட்டு வண்டி இந்த மாதிரிலாம் செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற விஷயம்.
இதெல்லாம் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு கால்குலேஷன், காமன் கால்குலேஷன். என்ன கால்குலேஷனு? 7 டயாமீட்டருக்கு 22 சுற்றளவு வரும் அப்படிங்கிறது தான் அந்த கால்குலேஷன். நீங்களே இப்ப எடுத்துக்கலாம். டயாமீட்டர் 7 எடுத்து அதை சுத்துனீங்கன்னா 22 மீட்டர் சுத்தும். எப்படி? டயாமீட்டர் 7னா ரேடியஸ் என்ன வரும் ஃபார்முலா? டயாமீட்டர் 7. அப்ப ரேடியஸ் என்ன? 7/2 ரைட். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 2 இன்டூ 22/7 எனக்கு பையோட வேல்யூ. ரேடியஸ் இப்போ 7/2. என்ன ஆகுதுன்னு பாருங்க. 7க்கு 7 கேன்சல், 2க்கு 2 கேன்சல். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் 22 வருது, தெரியுதா? அப்போ 7 டயாக்கு 22 சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். இதுக்கு பேர் தான் என்ன? பையோட வேல்யூ. அப்ப பையனா பெருசா யோசிக்காதீங்க. பையனா என்ன அர்த்தம்? 22/7க்கு இதுதான் அர்த்தம் தான். 7 டயாமீட்டர் எடுத்தோம்னா 7 மீட்டர் டயாமீட்டர் எடுத்தோம்னா அது 22 சர்க்கம்ஃபரன்ஸ் வரும் அப்படிங்கிறது தான். கீழே இருக்கிறது டயா, மேல இருக்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். புரிஞ்சுதா? இது பையோட வேல்யூ. சரியா? இப்ப இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா செமி சர்க்கிள் ஈஸி. இது சர்க்கிள் பா. இதுல இருந்து ஒரு செமி சர்க்கிளை கட் பண்ணா இப்படி கட் பண்ணுவீங்களா? அதுல பாதி. யோசிக்கும் போது ஏரியா சேம் தான்ப்பா. ஏரியாவோட வேல்யூ என்ன வரும்? இது பை ஆர் ஸ்கொயர்னா அதுல பாதி தானே. ஏன்னா இந்த ஃபுல் சர்க்கிளை இப்படி பாதியா கட் பண்ணா அதுதானே இது. அப்போ அதுல பாதி. ஏரியா எவ்வளோ? பை ஆர் ஸ்கொயர், அதுல பாதி பை 2. இல்ல ஹாஃப் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ரைட்டா? இப்ப இங்க சர்க்கம்ஃபரன்ஸுக்கு பதிலா இங்க பெரிமீட்டர்னு வரும். சர்க்கம்னா சுத்தி வளைஞ்சிருக்கிறத மட்டும்தான் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ப சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிக்கணும். ஃபுல்லா இருக்கிறது 2 பை ஆர். ஃபுல்லா வளைஞ்சிருக்கிற பார்ட் இங்க பொறுத்த வரைக்கும் 2 பை ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பையா, இந்த சர்க்கிள் ஒரு பையா, இந்த வளைஞ்சிருக்கிற பார்ட் ஒரு பையார். அப்பதானே 2 பையார் வரும். அப்போ இதுக்கும் பையார் வந்துடும். அதே மாதிரி இந்த வளைஞ்சிருக்கிற பார்ட் ஒரு பையா. அவ்வளவுதானான்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா வளைஞ்சிருக்கிற கருடு சர்ஃபேஸ் தான் பாத்தீங்கன்னா கருடா வரைஞ்சிருக்கிறது மட்டும்தான் பையா. அப்புறம் இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இப்படி சேர்த்து இப்படி ஒரு இங்க ஒரு லைன் வந்துருச்சு, தெரியுதா? சர்க்கிள்னு போடும்போது இந்த லைன் இருக்காது. சர்க்கிள் போடும்போது இந்த லைன் வராது. ரைட்டா? அப்போ பையார் அப்படிங்கிறது கருடு. அப்ப பிளாட்டா இருக்கிற ஒரு பார்ட் இருக்குல்ல, அந்த லைனு டயா, அந்த டயாமீட்டருக்கு என்ன வரும்? ஒரு 2r. அப்போ இதுல r காமனா இருக்கு. r into 5 plus 2. இதான் பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். இதுல 2 பை ஆர்ல பாதி பை ஆர்னு சொல்லிடாதீங்க. பை ஆர் அப்படிங்கிறது வெறும் சர்க்கம். ஃபுல்லா பெரிமீட்டர் செமி சர்க்கிளுக்கு வந்ததுன்னா r into 5 plus 2 அப்படின்னு வரும்பா. ஓகேவா? ஸோ இதுல செமி சர்க்கிள்ல பெரிமீட்டர் நிறைய தப்பு பண்ணுவோம். அது தெரிஞ்சா போதும். சர்க்கிள்ல பாதி தான் செமி சர்க்கிள். அப்ப இது பை ஆர் ஸ்கொயர்னா அது பை ஆர் ஸ்கொயர் பை 2. இதுல பாதி. இது 2 பை ஆர்னா அது பை ஆர். ஆனா வளைஞ்சிருக்கிற பார்ட் மட்டும். எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம், தெரியுதா நடுவுல? இந்த நார்மலா சர்க்கிள்னு சொன்னா சர்க்கிள்ல இந்த லைன் வராதுல்லப்பா. நம்ம போட்ட டயா வராது. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லும்போது இதுதான் வரும். இங்க என்ன வராது? இந்த லைன் வராது. அப்ப இது பை ஆர், இது பை ஆர். அப்ப இது 2 பை ஆர்னு சொல்லலாம். இங்க அப்ப இது பை ஆர், இது ஒரு 2 ஆர். பை ஆர் பிளஸ் 2 ஆர்னா ஆர் இன்டூ பை பிளஸ் 2. ரைட்டா? இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கிள் அண்ட் செமி சர்க்கிள். அப்புறம் கொஞ்சம் ரேர் ஷேப்ஸை பத்தி பார்க்க போறோம்பா. 2Dலே ட்ரெபீசியத்தோட ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம். ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம்க்கு என்ன வரும் தெரியுமா? ட்ரெபீசியத்தோட ஏரியாக்கு ட்ரெபீசியம் ஷேப் எப்படி இருக்கும்? அதாவது இந்த ஜல்லிக்கல்லு கொட்டின மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் ட்ரெபீசியத்தோட ஃபார்முலா. ட்ரெபீசியத்துக்கு என்ன வரும்பா ஃபார்முலா தெரியுமா? இந்த ட்ரெபீசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சைடும் வித்தியாசமா இருக்கும். இந்த சைட்ஸ் சேமா இருக்கும். சரியா? இப்ப ஒரு ட்ரெபீசியத்தை கரெக்டா பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெபீசியத்தை கரெக்டா பிரிக்கணும்னா இந்த ட்ரெபீசியத்தை கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிளஸ் ஒரு ரெக்டாங்கிள்.
2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிளஸ் ஒரு ரெக்டாங்கிள். சார் ஏரியா ஆஃப் ட்ரபீசியத்துக்கான ஃபார்முலா மறந்து போயிட்டேன். எனக்கு அங்க நான் ஏதாவது பண்ணிடணும், சட்டுன்னு கொண்டு வந்துடணும் அப்படின்னா இதான். ரைட்டா? இதுல இங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இந்த லைனை ஃபர்ஸ்ட் வரையல. என்னன்னா இது என்ன? இந்த லைன் வேற. இது ஏ, இது பி. ஏன்னா இதோட சைஸ் வேற, இதோட சைஸ் வேற. இதை பார்த்தாலே தெரியுது அந்த லைன் மேல இருக்கிற ஏ லைன் வேற, பி லைன் வேற. ரெண்டும் வெவ்வேறு லைன்ஸ் இருக்கும். parallel லைன்ஸ். ரைட்டா? இது வந்து சேமா தான் இருக்கும். ஸ்லோப்பு சேமா தான் இருக்கும். இந்த 2 லைனுக்கு இடையில இருக்கிற தூரம் தான் ஹைட். 2 லைனுக்கு இடையில இருக்கிற தூரம் தான் ஹைட். இந்த 2 லைனுக்கு இடையில இருக்கிற தூரம் தான் ஹைட். ரைட்டா? ஃபார்முலா என்ன சொல்லுது? half into sum of parallel sides into height. இது என்ன சார் half? இதெல்லாம் எனக்கு ஃபார்முலா மறந்து போயிடுதே சார். அதுக்கு ஈஸியா டெரிவேஷன் சொல்லி தரேன். இந்த ஏவும் இல்ல, இந்த பியும் இல்ல. இது ஒரு ரெக்டாங்கிளா கன்சிடர் பண்ணுங்களேன். கிட்டத்தட்ட இது ஒரு parallelogram தான். இதை கன்சிடர் பண்ணணும்னா ஏவையும் எடுக்க முடியாது, பியும் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ரெண்டும் வெவ்வேறு லைன். ஆனா இது சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடும் சரி, இதுவும் சரி. இப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் இது சேமா. அந்த ஹச்சும் சரி, இந்த ஸ்லாண்டும் சரி சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஏபி தான் பிரச்சனை. இந்த இவன் வேற சைடு சார், இவன் வேற. இப்ப இது உதாரணத்துக்கு இது 10ன்னு இருந்தா இவன் ஒரு 15, 20ன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சாம்பிளுக்கு. இல்ல 10, 20 மாதிரி இல்ல சார் அப்படின்னா ஒரு 8, 10ன்னு வச்சுக்கோங்க. இது 8, இது 10ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்கும் காமனா ஒரு வேல்யூ எடுப்போம். காமன் வேல்யூனால என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் எடுப்போம். இப்ப என்ன பண்ணுவோம்? a plus b divided by 2. ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோமா? இது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு வேல்யூ. ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரு வேல்யூ நான் எப்படி எடுப்போம்? ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டா அதான் ஆவரேஜ். ரைட்டா? இன்டு ஹைட் காமன். ஸோ இதான் half into a plus b into h. அதை இப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம். a plus b divided by 2. அதாவது a, b parallel sides. அதுக்கு காமன் வேல்யூ a plus b by 2 into h. ரைட்டா? இப்படி போடலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த வேல்யூவை நான் இப்போ எடுக்கிறதுனா எனக்கு இந்த ஃபார்முலா மறந்துட்டீங்கனாலும் இதே கொஷினை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு சாம்பிள் வேல்யூ வச்சுக்கலாமா? நம்ம போன தடவை சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். இது 8ன்னு வச்சுப்போம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது 10ன்னு வச்சுப்போம். இதே மாதிரி இது ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கலாமா? என்ன வச்சுக்கலாம்? ஹைட் வந்து 5ன்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு ஃபார்முலா படி பார்த்தா 8 + 10 டிவைடட் பை 2. 8 + 10 டிவைடட் பை 2. 8 + 10 டிவைடட் பை 2. 8 + 10 என்ன? 8 + 10 18/2. இன்டூ ஹைட் எவ்வளோ? 5. அப்போ 18/2னா 9, 9 into 5 என்ன ஒரு ஆன்சர்? 45. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இப்படி போடலாம். ஃபார்முலா தெரியாதவங்க எப்படி போடலாம்? இதே செம்ம நான் என்ன பண்ணிக்க போறேன்? இதை ஒரு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் தென் இது அப்படி எடுத்துக்கலாம். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி எடுத்துப்போம்? நம்ம இந்த மாதிரி இதை மாற்ற போறோம் பாருங்க. எனக்கு இந்த ஃபார்முலாலாம் மறந்து போச்சுப்பா. இந்த ட்ரெப்பீசியத்தோட ஃபார்முலா மறந்து போச்சு. இதை மாதிரி கரெக்டாக கணக்கு பண்ணி இதே செம்ம சீக்கிரமா இதே 45 கொண்டு வந்துடலாம். என்ன தெரியுமா? இது 8. அப்போ இது 8, இங்க 1, இங்க 1ன்னு பிரியும். கரெக்டா? இது 5 மாதிரி இதுவும் 5. சரியா? இப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்கான சாரி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்கான ஃபார்முலா என்ன? 5 into 8. 5 into 8 அதாவது L into B. இது 5, 8. 5 into 8 இது என்ன? 5 into 8 40. ரைட்டா? ரைட். இதுக்கு என்ன ஒரு half BH? இது ஒரு half BH, இது ஒரு half BH. இது ஒரு half BH, இது ஒரு half BH. அரை அரை ஒன்னாச்சு. அப்ப BH மட்டும் போட்டா போதும். BHனா இது பேஸ், இது ஹைட். 1 into 5 5 45. இதே ஃபார்முலாவுக்கு இதே ஆன்சர் வந்து ட்ரப்பீசியத்தை மறந்துட்டீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் 2 ட்ரையாங்கிள்னு ஆட் பண்ணி கூட போடலாம். 2 ட்ரையாங்கிள்னா ஹாஃப் பிஹெச் ஹாஃப் பிஹெச் 2 தடவை எழுத வேணாம். ஏன்னா 2 தானே. அப்போ இன்ட்டு 2 போடுவீங்களா? அப்போ இந்த 2 கேன்சல். அப்போ பிஹெச் மட்டும் அதான் பேஸ் ஹைட் 1 into 5 5. இப்போ இது ஒரு 45 சேமா வந்துச்சு. தெரியுதா? அதுதான். அப்போ ஒரு ட்ரப்பீசியத்தோட ஃபார்முலா மறந்துட்டீங்கன்னா இப்படி போடலாம். சரியா? ஸோ இதெல்லாம் ஃபார்முலாஸா மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கான்செப்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா 2 சைடு இருக்கு. அதுக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்திருக்கான். a plus b by 2 into h. அவ்வளவுதான் எனக்கு ஒரு ட்ரப்பீசியத்தோட ஃபார்முலா. ட்ரப்பீசாய்டு அப்படின்னு கொடுப்பான் இல்லைன்னா. ஓகேவாப்பா? இது ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியத்துக்கான ஃபார்முலா. ரைட்டா? அடுத்தது இன்னொன்னு இதே மாதிரி கொடுப்பாங்கப்பா. ராம்பஸ். ராம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? ராம்பஸ்னா தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா சாய் சதுரம்னு படிச்சிருப்பீங்க. ஏரியா ஆஃப் ராம்பஸ்க்கான ஃபார்முலா என்ன? பேஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா பேஸ் இன்டு ஹைட், பி இன்டு ஹெச். அப்படி இல்லைன்னா
half into d1 into d2. என்னன்னா ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை சொல்லுங்க பாப்போம். ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான்ப்பா மேஜர் டிஃபரன்ஸ். என்ன அப்படின்னா நான் சொன்னதுல இப்ப இந்த டயகனலோட லெங்த் ரெண்டும் சேமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது இதுக்கும் நம்ம அளந்து பார்த்தா கூட தெரியும். இதுல ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இது பாருங்களேன், இதெல்லாம் சேம். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதை வச்சு நம்ம ஸ்கொயரையும் ராம்பஸையும் பிரிக்க முடியாது. ஆனா டயகனல் வெவ்வேறு இருக்கு. இந்த டயகனலோட லெங்த்தையும் இந்த டயகனலோட லெங்த்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயகனலும் சேமா இருக்கும். ஏன்னா ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரி, 90 90 90 அண்ட் தென் 90. ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா அது ஸ்கொயர். இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரைட்டா, இதுவும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா அது ராம்பஸ். ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஸ்கொயரு, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா அது ராம்பஸ். அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்குன்னா டயகனல் மாறும். இந்த டயகனலோட லெங்க்த்தும் நல்லா பார்த்தாலே தெரியுதுல்லப்பா. இது நீட்டா இருக்கு, இது ஃபிளாட்டா இருக்கு, தவிர கம்மியா இருக்கும். நான் இப்போ ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணனா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதை விட இது சின்னதா இருக்கும். ஸோ அப்போ டயகனல் மாறுதா, இது D1 இது D2 ரெண்டு டயகனல். ஆனால் இந்த ரெண்டு டயகனலும் சேமா இருக்கு பாருங்க, ஒரே மாதிரி லைன். இது என்ன லெங்க்த்தோ அதே லெங்க்த் தான் இது இருக்கும். அப்போ ஸ்கொயர்ல ரெண்டு டயகனலும் சேமா இருக்கும். அப்போ ஸ்கொயர்ல ரெண்டு டயகனலோட லெங்க்த்தும் சேமா இருக்கும். அதே ராம்பஸ்ல எடுத்தோம்னா ரெண்டு டயகனலோட லெங்க்த்தும் மாறும். சரியா? இதான் இப்போ ஃபார்முலா, ராம்பஸ் அண்ட் ஸ்கொயர். இதெல்லாம் 2 டைமென்ஷன் பா. இது ஒரு 2 டைமென்ஷனோட ஃபார்முலா. ஓகேப்பா. ஏரியா ஆஃப் அ parallelogram-க்கு நார்மல் ஃபார்முலா தெரியுமா? அது ஜெனரல் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் அ parallelogram. அதை வச்சு தான் இதோட ஃபார்முலா வந்துச்சு. ஏரியா ஆஃப் அ parallelogram அது ஜெனரல் ஃபார்முலாப்பா. அதுலேருந்து தான் வந்து என்ன வந்துச்சுன்னா ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்துச்சு. ஏரியா ஆஃப் அ parallelogram அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா parallelogramல ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அது மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதில் 90 டிகிரியில் கட் பண்ணால் அது வந்து ரெக்டாங்கிள். வெறுமே ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தோம்னா அது parallelogram. அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது அதில் என்ன ஃபார்முலான்னா பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் இன்ட்டு ஹைட். அதான் ஏரியா ஆஃப் parallelogram-க்கான ஃபார்முலா. ஏரியா ஆஃப் நார்மல் அப்போ எல் இன்ட்டு பி மாதிரி இருக்கா, அதான். சரியா? அப்போ ஏரியா ஆஃப் parallelogram-னு கேட்டால் பேஸ் கொடுத்துருப்பான், ஹைட் கொடுத்துருப்பான், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். பேஸ் இன்ட்டு ஹைட். சரியா? 2 டைமென்ஷனோட ஃபார்முலாஸ் அவ்வளோதான்ப்பா. 2D ஃபார்முலாஸ் நம்ம இப்போ சொன்னதில் 2Dயில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோம்? ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள்ஸ், நிறைய ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஸ்கேலின் ட்ரையாங்கிள் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அண்ட் தென் இது லாஸ்ட்டாக பார்த்தது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை மூணும் பார்த்தோம். அப்புறம் சர்க்கிள், செமி சர்க்கிள். அதுக்கப்புறம் ட்ரெப்பீசியம் பார்த்தோம். ட்ரெப்பீசியத்தோட ஃபார்முலா மறந்துருச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் தென் ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி எடுக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக ராம்பஸ் பார்த்தோம். ராம்பஸ், ஸ்கொயர் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தோம். ராம்பஸ்க்கு ஹாஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 அப்படின்னு அந்த டயகனல் ரெண்டும் வெவ்வேறா இருக்கும். அதோட ஃபார்முலா ஏரியான்னு ஒன்று பார்த்தோம். அதே இது டயகனலை வச்சு ஸ்கொயரோட ஏரியாவும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது ஹாஃப் D ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ரைட்டா? சரி சார், எனக்கு அப்போ ஸ்கொயரோட டயகனலுக்கு நம்ம ஏற்கனவே ஃபார்முலாலாம் எழுதியிருப்போம். √2a. அதே மாதிரி அந்த சைடில் வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து √(L² + B²)ன்னு ஃபார்முலாலாம் அது சொன்னேன். ரைட்டா? ஸோ அதை வச்சு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? இவ்வளோதான்ப்பா. இப்போ லாஸ்ட்டாக ஏரியா parallelogram சொன்னேன். அதோட 2D ஃபார்முலாஸ் ஓவர்.